காய்ச்சல் வரும்போது ஊசி போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த நோயை குணப்படுத்துவதற்காக நாம் ஒரு வைத்தியம் செய்கிறோம் இல்லையா? தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் இல்லைங்க. இந்த குப்பையை எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரிஞ்சா போதுமா இல்லையா? அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புல நோய் இருக்கு. என்னங்க காரணம்? இருமல் வந்தா இருமுனா மட்டும் குணமாகாது. ஜெர்மன் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு யாராவது ஜெர்மன்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃபோன் பண்ணுங்க. எப்படி யாராவது இருப்பாங்க? ஜெர்மன்ல யாராவது ஹாஸ்பிட்டலில் போய் சளின்னு சொன்னா, தும்மல்னு சொன்னா, மூக்கு ஒழுகுதுன்னு சொன்னா, வயித்தால போகுதுன்னு சொன்னா, வாந்தி வருதுன்னு சொன்னா, காய்ச்சல்னு சொன்னா, எந்த ஆங்கில டாக்டரும் மருந்து தர மாட்டாங்க, ஊசி போட மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இதை புரிய வச்சு வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் வேலை. ஜெர்மன் சிலபஸ் இதுதான். ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இந்த வீடியோ பார்த்தவர் தான், அவருக்கு வயித்தால போயிருக்கு. என்னதான் வீடியோ பார்த்தாலும் பயந்து போய் ஜெர்மன்ல அந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாரு, கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ். உடனே வந்து கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு வயித்தால போதுன்னு சொன்ன உடனே திட்டிருக்காருங்க. அறிவில்லை உனக்கு? வயித்தால தானே போகுது, எதுக்கு ஆம்புலன்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணேன்? ஏன் டைமை வேஸ்ட் திட்டிட்டு இன்னொரு முறை பண்ணினா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி அவரை வழக்கமாக ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் தான் திருப்பி கொண்டு விடுவாங்களாமா. உன்னை கொண்டு விட மாட்டேன், லாஸ்ட் வாணின்னு சொல்லி பின் கதத்தை, நீ முன்பக்கம் கூட போகக்கூடாது, பின் கதத்தோடு துரத்தி விட்டாங்களாமா. நடந்த வீட்டுக்கு போகணும். நடந்த உண்மை சம்பவங்க. நீங்கள் தமாசு இல்லைங்க. நீங்கள் நான் ஏன் இவ்வளோ தில்லா பேசுகிறேன்னா, எல்லா நாட்டையும் எல்லா சிலபஸ் முடிச்சு சிலபஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டேங்க. ரஷ்யாவில் சிலபஸே வேறுங்க. உண்மையில்லைங்க, அங்கெல்லாம் காய்ச்சலுக்கு யாரும் ஊசியெல்லாம் போட மாட்டாங்க. இன்றைக்கும் ஜெர்மனில் யாருக்காவது ஃபீவர்னுன்னா டாக்டரோட வேலை என்னென்னா ஆராய்ச்சி பண்ணி இவருக்கு காலரா, இவருக்கு டைஃபாய்டு, இவருக்கு கொரோனான்னு சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுப்பாங்க. சிகிச்சையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எதுக்குன்னா அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸில் லீவ் வாங்குறதுக்கு மட்டும்தான். என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு போட்டுருவாங்க. உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் ஆஃபீஸில் வந்தால் கூட துரத்தி விட்டுருவாங்கங்க. பரவாயில்ல வேலைக்கு நோ நோ ஆஸ் பர் ப்ரோட்டோகால் நீ ஆஃபீஸ் வரக்கூடாது, துரத்தி விட்டுருவாங்க. அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து குணமானதுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு வரணும். இது சாதாரணமாக அங்கே நடக்கிற விஷயம். இங்கே தாங்க அதிசயமாக இருக்குது. காய்ச்சல் வரும்போது ஊசி போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? காய்ச்சல் வரும்போது மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? காய்ச்சல்லாம் குணமாகாது. புரிஞ்சுக்குங்க. காய்ச்சல்னா என்ன? நோய் கிருமியை கொல்றது. அதாவதுங்க, காய்ச்சலுக்கு ஒரு ஊசி போடுறீங்களா, அது என்ன பண்ணுன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி ஆஃப் பண்ணி விட்டுரும். அந்த ஊசி என்ன பண்ணுதுன்னா, சயின்டிஃபிக் கண்டுபிடிச்சிருக்காங்க மருந்து, உங்களுடைய நோயை அந்த நோய் கிருமியை கொலை பண்ணுற சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஆஃப் பண்ணி வச்சோன்னா நீங்கள் எங்கே மறுபடியும் வேலைக்கு போயிடுவீங்க. தப்பான வைத்தியங்க. முதல்ல காய்ச்சல் நோயும் இல்லைங்க, அதுக்கு வைத்தியமே தேவையில்லைங்க. அடுத்த கேள்வி, என்ன செய்யலாம் கேட்பீங்க இல்லையா? மீண்டும் சொல்கிறேன், காய்ச்சலுக்கு என்ன செய்யறதுன்னு பேசுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் வேணும். நீ இப்போ பேச மாட்டேன். எப்படியாவது இந்த 3 நாளில் திரும்ப திரும்ப எதையாவது பேசி உங்களை அப்படியே உசு பேத்தி அந்த 19 வீடியோ பார்க்க வைக்கிறதா. அதில் காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது 2 மணி நேரம் பேசியிருக்கிறேங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சுருங்க. இனிமேல் காய்ச்சல் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டீங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கவே மாட்டீங்க. அதுக்கும் காய்ச்சலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. தும்மல், மூக்கு ஒழுகுது, சளி, இருமல், இவ்வளோதாங்க. வாந்தி, வயித்தால போகிறது, காய்ச்சல். இதை தவிர உடம்பு என்னங்க பண்ணுது? அவ்வளோதானே பண்ணுது. இது புரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிருங்க. அப்போ எல்லாரும் நல்லா கவனிங்க. உடம்புடைய வேலை என்னன்னா கழிவுகளை வெளியேற்றுவது. உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நாம் அதற்கு நோய் என்று பெயர் வைத்து விட்டோம். அந்த நோயை குணப்படுத்துவதற்காக நாம் ஒரு வைத்தியம் செய்கிறோம் இல்லையா, அது கழிவுகளை உள்ளே அமுக்குவது, சப்ரஸ் செய்வது, அந்த வேலையை நிறுத்துவது. அப்ப என்னாகும்? அந்த நேரத்தில் குணமான மாதிரி பின்பம் மீண்டும் வரும்போது பெரிய கழிவு, பெரிய வியாதி. இப்ப சொல்றேன் கேளுங்க. யாருக்கெல்லாம் என்ன வியாதி இருக்கோ, யாரு கண்ணில் வியாதி இருக்கு, கண்ணில் குப்பை இருக்கு, நான் என்ன சொல்றேன், கண்ணில் குப்பை இருக்கு, மூட்டு வலிக்குது, மூட்டில் குப்பை இருக்கு, கர்ப்பையில் கட்டி அங்கே குப்பை இருக்கு, இவ்வளோதாங்க. இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் இல்லைங்க. இந்த குப்பையை எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரிஞ்சா போதுமா இல்லையா? அப்போ எங்கிட்ட கர்ப்பப்பையில் உள்ள குப்பையை வெளியேற்றுறதுக்கு தனி டெக்னிக் இல்லை.
கிட்னியில் உள்ள அப்படின்னு இல்லைன்னு சொல்றேங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலாங்க. இப்போ சொல்லட்டுங்களா? நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புல நோய் இருக்கு. என்னங்க காரணம்? கழிவுகளின் தேக்கம். சிகிச்சை சொல்லட்டுங்களா? சிம்பிள். இங்க பாருங்க, 3 சிகிச்சை இருக்கு. 1, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் செய்யணும். 2, உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இயற்கை வைத்தியம் செய்யணும். 3, இனிமேல் குப்பையே உள்ள போகாம வாழணும். 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்பு எப்பெல்லாம் கழிவு வெளியே வீசுதோ அதை உள்ள அமுக்காம வெளியே விடணும், சப்போர்ட் பண்ணணும், ஒத்துழைக்கணும். அடுத்தது சில டெக்னிக் இருக்கு. அதை செஞ்சோம்னா உடம்பு வெளியேற்றாது, அங்கே இருக்கும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணால் அது உள்ளவோ எடுத்துட்டு வெளியே வரும். இயற்கை முறையில் ₹1 செலவில்லாமல் கழிவை எப்படி வெளியே எடுத்துட்டு வர்றது, அதுக்கு ஒரு தனி பயிற்சி. 3வது என்ன பயிற்சி? இனிமேல் குப்பை உள்ளேயே போகாமல் எப்படி வாழ்றது. 3 விஷயங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா? 1, உடம்பு கழிவை வெளியேற்றும் பொழுது எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது. எங்க இதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இனிமேல் தும்மல் வந்தால் எக்ஸ்கியூஸ் மீ ஆச்சுன்னு தும்மணும், அவ்வளோதான். வைத்தியம் பார்க்கக்கூடாது. மூக்கு ஒழுகுனா கர்ச்சீப் வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கூச்சப்படக்கூடாதுங்க. யாருக்காவது மூக்கு ஒழுகுச்சுன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு சாரின்னு பேசுங்க. நம்ம கூச்சப்படுறோங்க. சளி வந்துருச்சா 1 நிமிஷம் போய் ஃபாஸ்ட் பேஷன் போய் சளி சிந்திட்டு வாங்க. மீண்டும் ஜெர்மனுக்கு போவோம். இந்த 3 நாள் அடிக்கடி ஜெர்மன் உடனே ஜெர்மனுக்கு நான் போயிட்டு வந்தேன்னு பீத்திக்கவும் இல்லை, அவங்கள பற்றி பெருமையாக பேசவும் இல்லை. நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க. அதுக்காக ஜெர்மன் தான் கொஞ்சம் அப்படின்னு கேட்பீங்க, அவ்வளோதான். ஆமாங்க, நீங்கள் ஜெர்மன்ல ஸ்கூல்லேயே சொல்லி தருவாங்கங்க. சளி வந்தால் நீ உடனே சிந்தணும். இது ஜெர்மனில் பாடங்க, ஃப்ரான்ஸில் பாடங்க. நீங்கள் அங்கே ஜெர்மன்காரங்கெல்லாம் ஃப்ரான்ஸ்காரங்கெல்லாம் பேசும்போது இது சொல்லிட்டு கூச்சமே படாமல் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படின்னு பேசுவாங்க. நம்ம தான் என்ன பண்ணுவோம், உள்ள போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பேங்க. உடம்பு திட்டு, அறிவு இருக்கா, நானே வெளியே போறேங்கிற, ஏன் விட மாட்டேங்கிறது. இனிமேல் தும்மல் வந்தா தும்மணும், மூக்கு ஒழுகுனா சிந்தனம், சளி வந்தா சிந்தனம், இருமல் வந்தா இருமணம். இங்க ஒண்ணு கொஞ்சம் டிஃபரன்ஸ். இருமல் வந்தா இருமுனா மட்டும் குணமாகாது. இருமல்னா என்ன? சளி உள்ள குப்பை அதிகமாயிருச்சு, எனக்கு வெளியே வீசுறதுக்கு சக்தி இல்லைன்னு கத்துது. இருமல் வந்தா மட்டும் சின்ன வெங்காயம், தூதுவளை இலை, துளசி, கற்பூரவள்ளி இலை, லேசான சுடுதண்ணி, இந்த மாதிரி இப்போ நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கலாம். அது எப்படி? ஆங்கில வைத்தியம் இல்லாத, புரிஞ்சுக்குங்க, இயற்கை வைத்தியம். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், இது மாதிரி சாதாரண வீட்டில் இருக்கிற பொருளை சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சளி வெளியே வந்துடுங்க. அந்த இருமல், புரிஞ்சுக்குங்க, இருமல் வந்தா இயற்கை வைத்தியம் செஞ்சு சளியை வெளியெடுத்து நான் சொல்ற மாதிரி சின்ன வெங்காயம், தூதுவளை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இருமல் நிற்காது. இருமல் வரும், அது கூட சளி வரும். சளி வந்து சிந்தி லங்ஸ் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் இருமல் நிற்கணும். புரிஞ்சுக்குங்க, இருமல் வந்தா லங்ஸை இயற்கை முறையில் சுத்தம் பண்ணணும். என்னமோ பண்ணுங்க, சுத்தம் பண்ணணும்னா இருமல் நின்றணும். அப்போ தும்மல் வந்தா தும்மி, மூக்கு ஒழுகுனா சிந்தி, சளி வந்தா சிந்தி, இருமல் வந்தா இயற்கை வைத்தியம் பார்த்தீங்கன்னா செய்ய 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 ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல ஆஸ்மா குணமாயிரும்.